நான் ஒரு 5 பாடத்தை பெற்றேன். ஹஜ்ஜை முடித்து கல்லெறிந்து விட்டு தலைமுடி இறக்க வேண்டிய அந்த நேரத்தில் நான் ஒரு வருடத்தில் சென்னுடைய தலைமுடி இறக்கும்படி சொன்னேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எவ்வளவு பணம்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது ஹஜ்ஜினுடைய காரியம், நீ கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம கண்ணியமாக கொடுத்துருக்கலாமே, இப்படி கேட்க வேண்டியது இல்லையே என்று அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தலைகுனிவு ஏற்பட்டது போல் இருந்தது. சரி, தலைமுடி இறக்குங்கள் என்று நான் தலையை கொடுத்தேன். கொடுத்தால் அவர் சொன்னார், நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி அமருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய மார்க்க பக்தியையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்தேன். தலையை சாய்த்த நேரத்தில் அவர் சொன்னார், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைமுடி இறக்குகின்ற நேரத்தில் முதலாவது அவருடைய வலது பாகத்தை தானே இறக்கினார்கள். நீங்கள் உங்களுடைய இடது பாகத்தை காட்டுகிறீர்களே, வலது பாகத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்க. வலது பாகத்தை நான் காட்டினேன். அதற்கு பிறகு நான் தலைமுடி இறக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருந்த பொழுது அவர் சொன்னார், இன்று தக்பீருடைய அந்த நாட்கள், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய முக்கியமான காரியத்தை நிறைவேற்ற இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம், தக்பீர் சொல்லிக்கொண்டும் அல்லாஹுவை மகிமைப்படுத்தி கொண்டும் அந்த வார்த்தைகளில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார். நான் வெட்கப்பட்டு போனேன். கடைசியாக நான் முடித்தவர் செல்கின்ற நேரத்தில் சொல்கிறார், ஹஜ்ஜினுடைய பிரதானமான காரியங்கள் அரஃபாவினுடைய காரியம், முஸ்தலிஃபாவினுடைய காரியம், மினாவில் முதல் நாள் கல்லறியக்கூடிய காரியம் முடித்து தலைமுடி இறக்கிறீர்கள், ஒரு 2 ரக்காத் ஷுக்குர் தொழுதுட்டு போங்கன்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு அவரிடத்தில் கேட்டேன், இதுவெல்லாம் யார் சொல்லி தந்தது என்று. அவங்க சொன்னாங்க, அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்ற ஒரு பெரிய மேதை எனக்கு சொல்லி தந்தார் என்று சொன்னார். அதனால் கல்வியை தேடுவதில் யாரிடத்தில் இருந்தாலும் சரி, பயனுள்ள கல்வியை தேடுவதில் இமாம் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவனம் செலுத்தினார். தேடுபவர்கள் யாரிடத்தில் தேடுகிறோமோ அவங்க விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இந்த காலத்திலே அப்படித்தான். கல்வியை சொல்கிறதுங்கிறது இல்லை, வழிகட்டவர்கள் நிறை தவறியவர்களிடத்தில் இதெல்லாம் தேடக்கூடாது. அது நம்மை சருக செய்து கொள்ளும். பயனுள்ள கல்வியை நல்ல மனிதர்களிடத்திலிருந்து பெற்றார். அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் சிறந்த கல்வி ஞானத்தை தந்தார். சிறந்த தர்க்கவாதி, அவங்க ஒரு தர்க்கம் பண்ணாங்கன்னா அப்படி அதை நிலைநிறுத்துவதில், இந்த காரியத்தில் நிலைநிறுத்துவதில் தனி ஆர்வமும் வல்லமையும் உள்ளது. இது மாதிரி எதற்கு இமாம் அபூ ஹனீஃபா இடத்துல ஒன்று எங்கள் சிறப்பு என்னன்னு சொன்னால், அதாவது சில நேரங்களில் சில கேள்விகள் ஏற்படும். அதுக்கு உடனடியாக ஆயத்திலிருந்து ஹதீஸிலிருந்து சொல்ல முடியாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை தவறாமல் அந்த காரியத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இப்படி வந்தால், அப்படி வந்தால், இப்படி வந்தால் என்றெல்லாம் வரக்கூடிய நவீனமான கேள்விகளுக்கு பதில் சொல்வதுங்கிறது. சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆள் ஒரு வீட்டில் மரம் வளர்க்குறார். அந்த மரம் வளர்ந்து பல கிளைகள் விட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு உண்டான விசாலமான முன்பாகமான அதனுடைய காலி இடமும் கிடந்துச்சு. அந்த வீட்டிலிருந்து வளர்ந்த அந்த மரம் அது ஒரு கிளை விட்டு பள்ளிவாசல் இடத்துல பெரிய அளவில் அந்த மரங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. வளர்ந்ததுன்னா இது பெரிய அளவுக்கு உண்டான நல்ல விலை உள்ள ஒரு மரம். அதனால் பள்ளியாசக்காரங்க பார்த்தாங்க, சரி நம்ம பள்ளியாசக்கிட்ட இடம் இருக்குது, பெரிய மரங்கள் வளர்ந்து இது வெட்டி விற்றுருவோம், பள்ளியாசல் காசு சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணும் பொழுது வீட்டுக்காரர் சொன்னார், அது வெட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. என் வீட்டில் உள்ள மரம் இங்கேருந்து வளர்ந்து அங்கே வந்திருக்குது, அதை எப்படி நீங்கள் வெட்டுவீங்க? நம்ம ஊராக இருந்தால் அவருக்கு அடித்து பள்ளியாசலுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளை தள்ளி விட்டுருவோம். ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க உடனே சரி நம்முடைய இமாம்கிட்ட கேட்போம், இதனுடைய சட்டம் என்ன, என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு இமாம்கிட்ட போய் கேட்ட உடனே அவருக்கு எந்த கிதாபில் பார்க்க இது போயின்னு சொல்லி அவர் யோசிக்கிறான். கடையில் தன்னுடைய உஸ்தாத் மீராங்குட்டி முஸ்லியாருன்னு சொல்லி தன்னுடைய உஸ்தாத் இடத்துல போய் நான் கேட்டு வர்றதுக்காண்டி அவர் போன தன்னுடைய உஸ்தாதிட்ட போய் கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இப்படி மாதிரி ஒரு 800 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல், அந்த முகனிங்கிற கிதாபில் பாபு சுல்ஹுங்கிற பாடத்தில் பார்த்தா இதற்குண்டான ஒரு தெளிவு அங்கே இருக்கிறது. இந்த சட்டத்தை எழுதி அதுக்கான காரணத்தையும் எழுதுகிறார்கள், நீ அந்த கிதாப் பாருன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் பார்த்தால் அவங்க சொன்ன அந்த பாடத்தில், அந்த கிதாபில், அந்த பாடத்தில் முதல் விஷயமே அதை கொண்டு தான் ஆரம்பிக்குது. ஒரு இடத்தில் மரம் முளைத்தால் அது வேறொரு இடத்தில் கிளைகளை விட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அது பரவி இருந்தால் இந்த மரம் யாருக்கு சொந்தம் என்று பார்க்கிறார். இந்த மரம் வீட்டுக்காரருக்கு தான் சொந்தம். இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது, பள்ளியாசல் இவருக்கு வீட்டுக்காரருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் ஒன்று எழுதியிருக்குது, எந்த பகுதியில் அது படர்ந்ததோ வளர்ந்ததோ அந்த இடத்திற்குண்டான ஒரு வாடகையை அவர் கொடுக்க வேண்டும்.
அதுக்குண்டான பணத்தையும் கொடுக்கணும் என்று அந்த சட்டம் 800 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கிதாபில் எழுதி அதற்குண்டான ஆதாரங்களையும் தொகுத்திருக்கிறார். இது மாதிரி ஃபராயிதி மசாயில்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்படி ஏற்பட்டால், அப்படி ஏற்பட்டால், இப்படி வந்தால், ஒரு காலத்தில் இப்படி வந்தால் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களுக்கு ஃபராயிதி மசாயில் என்று சொல்வார்கள். இமாம் அல்லாதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாத்திரம் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலிருந்தும் அதனுடைய அடிப்படைகளிலிருந்து அடிப்படைக்கு மாறாமல் கிட்டத்தட்ட இது மாதிரி ஃபராயிதி மசாயில மாத்திரம் 6000 சட்டங்களை சொல்லியிருக்கிறார். 6000 சட்டங்கள் என்று சொன்னால் இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவைகள் என்ன சாதாரணமானதாங்கிறத யோசிக்கணும். இந்த தீனுக்கு, இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து அவர்கள். இது மாதிரி நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் தங்களை பேணுதலான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய உன்னதமான மகத்தான பல சேவைகளை செய்தவர்கள். அவர்களை நாம் என்றென்றும் நம்முடைய கவனத்தில், தீனின் பெயரால் கவனத்தில் வைத்துக் கொண்டது. தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் கூட இமாம் அல்லாதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய மரண நிலையை உணர்கிறார்கள். உடனே அவங்க தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. சுஜூதில் இருக்கும் பொழுது தான் வஃபாத்தானார். சுஜூதில் அவர்கள் தொழுகையிலே சுஜூதில் இருக்கிறார்கள். அதில் வைத்துத்தான் வஃபாத்தானார். அதனால் இந்த மார்க்கம் கண்ட மேதைகளிலே ஒரு மகத்தான ஒரு மாமேதை தான் இமாம் அல்லாதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்.